ஹாய் गाइस நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சு பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சாரி. இனிமேல் நான் டெய்லி வீடியோ போடுறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆலு பன்னீர் வச்சு ஒரு கோப்தா கறி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, இது எல்லாமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். நம்ம வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டும் போட்டுறேன், கூட வெங்காயத்தையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளியும் கூட போட்டுடலாம். நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதக்கிடலாங்க. வதங்கிறதுக்காக கல் உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன் தனியாக, இதை எடுத்து உரிச்சிக்கலாம் போல். இதெல்லாம் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சிடலாம். சூடாக தான் இருக்குது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பால் கோப்தா பால் வறுக்கிறதுக்கு தான். மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து மைதா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 2 பன்னீரை தூள் பண்ணி அது கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயக்கீரையும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்னதாக பீஸ் போட்டுற போகிறோம். இதுமாரி பால் உருட்டிட்டு ஒரு பீஸு பன்னீர் வச்சிடலாம். இதை மூடிடலாம். நம்ம மூடிட்டு திருப்பி பெரட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர்லாம் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டோம். எல்லாமே மிச்சம் பன்னீர் இருக்குது. இப்போ எல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதை என்ன காயுது. இது வந்து சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே மெதுவாக திருப்பி விட்டுறலாம். நம்ம வந்து கேஸை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வெறும் ஜீரகம் மட்டும்தான் போட போகிறோம். அந்த எண்ணெயிலேயே, நான் அந்த கோப்தா வறுத்த எண்ணெயிலேயே ஜீரகம் மட்டும் தாளிச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், தக்காளி வெங்காயம் எல்லாமே அதே அது கூட போட்டுக்கலாம். மிக்சியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதிலே ஊற்றிடலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இதை நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அந்த பாலெல்லாம் இதுக்குள்ளார போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பாலெல்லாம் எல்லாருக்கும் உள்ளே போட்டாச்சு. லேசாக உடையாமல் கிளறி விட்டுடலாம். நம்மகிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால இந்தமாரி ரெடி பண்ணுறோம். ஒரு 4 துண்டு பன்னீர் போட்டுக்கலாம், ஒரு 4 முந்திரியும் போட்டுக்கலாம். பாலை வந்து நல்லா சுண்டாக காய்ச்சி வச்சுருக்கேன், அது கூட போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் பால். இது சூப்பராக ரெடி ஆகிட்டு. நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த க்ரீமே அது கூட போட்டுடலாம். நிறைய ஐட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு. லேசாக ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் உடையாமல். லாஸ்ட்டில் வெந்தயக்கீரை மட்டும் போட்டுக்கலாம். பண்ணிடலாம்.
இப்போ வந்து ஆலு பன்னீர் போட்ட கோப்தா கறி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம். பாய் பாய். பாய் பாய்.